ஏன்னா 5 கோஷத்துலேயும் ஒரே நேரத்தில் இருக்கிறது, அந்த உணர்வை பெறுறது எப்படி அப்படிங்கிறது ஒரு சின்ன அனுபவத்தின் மூலியமாக சொல்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ட்ரெக்கிங் வந்தேன். ஃபஸ்ட் ஒரு 2 ரவுண்டு 3 ரவுண்டு வந்து நம்ம மெதுவாக தான் போகணும். எடுத்தோன்னே ஸ்பீடு பண்ணக்கூடாது வார்ம் அப்புக்காக. ஏன்னா ஹார்ட் வந்து கொஞ்சமாக ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் பண்ணணும். டப்புன்னு ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ ரொம்ப ரிலாக்ஸபிளாக நம்ம எழுந்திரிச்சு யோகா பண்ணிட்டு வந்துருக்குறோம். ஹார்ட் ரொம்ப மைல்டாக துடிச்சிக்கிட்டு இருக்குது. ட்ரெக்கிங் ஏறும்போது ஓடக்கூடாது, பிடிக்கூடாது. மெதுவாக 2 ரவுண்டு ஏறி ஏறணும். ஒரு 1500 படியாவது மெதுவாக ஏறிட்டு அப்புறம் கொஞ்சமாக ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணணும். ஆனால் ஒரு 100 படி கூட ஏறல, உடம்பு ஏறிட்டு இருக்கு. தெரியுது, உடம்பு பார்த்துட்டு இருக்கோம். கால் ஏறிட்டு இருக்குது, உடம்பு ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கு. உடம்பு ஏறிட்டு இருக்குது. திடீர்னு ஒரு புஷ் கூட பின்னால் இருந்து யாராவது ஒருத்தர் கை உடம்பு மழை ஏற முடியாத போது பின்னால் இடுப்பில் யாராவது கை தள்ளி அந்த மாதிரி வேகமாக உடம்பு போகுது. அது பாட்டு 2 படி ஏறி போகுது. அது எவ்வளோ ஒரு எனர்ஜி வருது. அப்புறம் இப்படி போகக்கூடாது சொல்லி, இப்படி போகக்கூடாது, இப்படி வேகமாக போனோம்னா ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகும். 100-200 படி ஏறினோடனே பயங்கர டயர்டாக மூச்சு வாங்கும். ஹார்ட்டுக்கு அதிக தொலை கொடுப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணி, ஏன் அப்படி ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுது, ஸ்பீடை குறைச்சி சொல்லி கண்ட்ரோல் பண்ண பார்க்குறது. பட் கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குது உடம்பு. அது பாட்டு போயிட்டே இருக்கு. அதை யோசிக்கிறது, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அந்த இதை யோசிக்குது பத்தியா, யோசிக்குது, மனசு யோசிக்குது. இது யோசிக்கிறது ஒன்று பார்த்துட்டு இருக்கு. அது நமக்கு தெரியுது. உடம்பு மலை ஏறிட்டு இருக்குது, அன்னமய கோஷம். பின்னால் இருந்து ஏதோ ஒரு சக்தி புஷ் பண்ணுறது தெரியுது. திரும்பி பார்த்தா ஆள் இல்லை. அந்த சக்தி உள்ளுக்குள்ள, நமக்குள்ள இருந்து மூடாத புஷ் பண்ணுறது. அந்த எனர்ஜி நல்லா தெரியுது. ஆட்டோமேட்டிக்காக உடம்பு நாள் வேகமாக ஓடுது. இது என்னடா இவ்வளோ வேகமாக ஓடுது, இந்த புஷ் பண்ணி தடுற பிராணமய கோஷத்துலேருந்து வேலை கிடைக்குது. என்னடா இவ்வளோ வேகமாக ஓடுது, இப்படி ஓடக்கூடாது. அறிவு புத்தி எல்லாம் பாருங்க மனசுலேருந்து வேலை செய்யுது. இப்படி வேகமாக ஓடக்கூடாது, நம்ம டயர்ட் ஆயிருமே, ஹார்ட்டுக்கு அதிகம் ஒர்க் அவுட் கொடுக்குமே, மெதுவாக அதை போய் தானே இருக்கும். எதுக்கு இவ்வளோ வேகமாக ஓடுது, யார் இந்த எனர்ஜி தடுறா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிப்பாங்க. மனோமய கோஷம் இது திங்க் பண்ணுறது, ஓடுறது, தள்ளது எல்லாத்தையும் சும்மா ஒன்று பார்த்துட்டு இருக்கு விஞ்ஞானமய கோஷம். ஆனால் இதெல்லாம் தெரியுது பற்றி, இந்த பார்த்துட்டு இருக்கிறது கூட தெரியுது. அப்போ பார்த்துட்டு இருக்கிறது நம்ம இல்லை, சாட்சி. நல்லா இருந்துச்சு, சாட்சி நம்ம இல்லை. அப்போ பார்த்துட்டு இருக்கிறது நமக்கு தெரியுது இல்லையா. அது ஒன்று இருக்கு, ஆனந்தமய கோஷம். அந்த பார்த்துட்டு இருக்கிறது ஒன்று தெரியுது இல்லையா, அது என்ன அப்படின்னு பார்க்க முயற்சி பண்ண, அதை பார்க்க முயற்சி பண்ணல. அன்னமய கோஷத்தை பார்க்க முடியுது, பிராணமய கோஷத்தை பார்க்க முடியுது, மனமய கோஷத்தை பார்க்க முடியுது, விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய, 5 தனித்தனியாக பிரிஞ்சிருக்குது, 5 நடந்துட்டு இருக்குது. அப்போ நம்ம ஆனந்தமய கோஷத்துக்குள்ள இருக்கிறதுனால மற்ற எல்லாத்தையும் பார்க்க முடியுது. ஆனந்தமய கோஷத்தை உணர முடியுது, இப்படிதான் நடக்குது அப்படின்னு. இதெல்லாம் தனித்தனியாக பார்க்க முடிகிற மாதிரி ஆனந்தமய கோஷத்தை பார்க்க முடியல. அப்போ அந்த ஆனந்தமய கோஷத்தை விட்டும் காணாம, அப்போ ஆனந்தத்திலேருந்து ஆனந்தத்துக்கு போனோம்னா அப்போ இந்த ஆனந்தமய கோஷத்தை பார்க்க முடியுமா அப்படின்னா, ஆனந்தம் அப்படிங்கிறது ஒன்று மட்டும் தன்மை. அது உணர்வு தன்னுணர்வு இல்லாமல் போயிடும். ஆனந்தமய கோஷத்துலேயே ஒரு லெவலுக்கு மேலே போனால் தன்னுணர்வு அத்து போயிடும். ஆனந்தத்துக்குள்ளே போயிட்டோம்னா தன்னுணர்வு இருக்காது. தன்னுணர்வு இருக்காதனால இந்த 5 கோஷத்தையும் வெளியில் பார்க்க முடியாது போயிடும். அப்போ அந்த ஆனந்தமய கோஷத்துக்கும் இந்த ஆனந்தத்துக்கும் நடுவில் தான் இப்போ என்ன நடக்குது அப்படிங்கிற ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். ஆனந்தத்தில் போய் உட்காந்துக்கிட்டு இந்த ஆனந்தத்தை பார்க்க முடியுதா, இல்லை ஆனந்தத்தோடைய ஆனந்தம் கலந்து தான் இருக்குது, அது மிஸ் இல்லை. ஆனந்தத்தில் இருக்கும்போது ஆனந்தம் இருக்குது. அந்த ஆனந்தத்தை வேணா சிவான்னு சொல்லலாம், ஆனந்தத்தை வேணா சக்தின்னு சொல்லலாம், நம்ம புரிதலுக்காக. 2 இணையும் போது அர்த்தநாரின்னு சொல்லலாம். அப்போ நம்ம ஆனந்தத்தை பக்கம் போயிட்டோம்னாக்க இந்த ஆனந்தத்தை கூட நம்மளால ஃபீல் பண்ண முடியல. ஆனந்தத்தை பக்கம் இருந்தோம்னாக்க ஆனந்தத்தை மோந்து பார்க்க முடியுது. மாறும் பொழுது ஆனந்தத்தை ஃபீல் பண்ணுறது இடைஞ்சல இருக்கு. இப்போ அதை நம்ம ட்ரை பண்ணுறோம். ஆனந்தத்தில் இருந்துக்கிட்டு இந்த ஆனந்தத்தை பார்க்க முடியுமா? ஆனந்தம் நீ பார்க்குறங்கும் போது தன்னுணர்வுக்கு வந்துடுற. உணர்வு இருக்கு இல்லையா, நமக்கு உணர்வு வரும்போது ஆட்டோமேட்டிக் இந்த ஆனந்தத்தில் வந்துடுறோம். ஆனந்தங்கிறது தன்னுணர்வே இல்லாத நிலை. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த இடம், இந்த எக்ஸ்பீரியன்ஸு. இதில் தான் இப்போ ஏதாவது நோடலாமே நோடிட்டு சரி, எக்ஸ்பீரியன்ஸை கூட பகிர்ந்துக்கலாம். கோஷங்கள் எப்படி பிரிக்கிறது பார்க்குறதுங்களாம் உங்களுக்கு தெரியாது. அதை வந்து வாயு வழியாக சொல்ல முடியாது, சமாச்சாரம் சுவிட்ச் மோடில் போது பிரிச்சு ஒரு உணர்வு வழியாக சொல்லக்கூடிய விஷயம். அதை வாயு வழியாக சொல்கிறதுக்கான ஒரு உதாரணத்தோட ஒரு அனுபவம் கிடைச்சிது. அதனால உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இப்படி 5 கோஷமா அதை தாண்டின நிலை இருக்கு. சராசரியா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது ட்ரை பண்ணி பாருங்க. ஆனந்தம் போகட்டும். ஏன்னா அது இன்னொரு சமாச்சாரம். நார்மலாக பார்த்தீங்கன்னா அது ஸ்டெப்ஸ் வந்து 600 ஸ்டெப்ஸ் ஒரு இதுக்கு.
10 தடவை ஏறணும்னா 6000 ஸ்டெப் ஏறணும், 6000 ஸ்டெப் ஏறணும். 6000 படி ஏறி 6000 படி இறங்கணும். இதுக்கு ஆவரேஜாக நல்ல ஒரு ஸ்டாமினாவோட ஏறினோம்னா, அது கிளைமேட்டிக் கண்டிஷன் நமக்கு வெயில் படாமல் இருக்கணும், இதமான காற்றடிக்கணும், பனி கினிலாம் அதிகமாக இல்லாமல் கரெக்டாக இருந்ததுன்னா நம்மளும் நல்லா தூங்கி எழுந்துச்சி இருந்தோம்னாக்க 60 நிமிஷம் 60 நிமிஷத்தில் 6000 படி ஏறி 6000 படி இறங்கிடலாம். கொஞ்சம் வெயில் அதிகமாக அடித்தாலோ காற்று அதிகமாக அடித்தாலோ பனி கினி இருந்ததுன்னா நம்ம தூக்கங்கிட்டு இருந்தோம்னாக்க அது ஒரு அதாவது 1.25 மணி நேரம், ஒரு 75 நிமிஷம் பக்கமாக ஆகும். 60லேருந்து 75 நிமிஷம், மினிமம் 60 நிமிஷம், மேக்ஸிமம் ஒரு 75 நிமிஷம் ஆகும். இடையில ஏதாவது உங்களுக்கு வாடி கீடியோ போட்டோன்னா ஒரு 5 நிமிஷம், 60 to 80 நிமிஷம், குறைஞ்சபட்சம் 60 நிமிஷம், அதிகபட்சம் 80 நிமிஷம் அப்படி ஆகும். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காற்று கொஞ்சம் அதிகம்தான், கொஞ்சம் சீக்கிரமாக வந்துருச்சு, வெயில் தாக்கமும் அதிகமாக இருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம முடிச்சுட்டு 6000 படி ஏறி 6000 படி இறங்கிட்டு பார்க்குறோம் 49 நிமிஷத்தில் ஏறி இறங்கிடும். 49 நிமிஷத்தில் ஏறி இறங்கவே முடியாது, ஏன்னா ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் 60 நிமிஷம் ஆகும் நமக்கு. 49 நிமிஷத்தில் ஏறி இறங்கிடலாம். அந்த ஸ்டாமினாவை யார் கொடுத்ததுன்னு தெரில, உள்ளேருந்து ஒரு புஷ், ஒரு எனர்ஜி ஒன்று வருது, அது வேறு மாதிரி இருக்குது. அந்த எனர்ஜி வந்து நம்ம பிராண சக்தி மாதிரி இல்லை, பிரணாவி சக்தி மாதிரி இல்லை ஃபிசிக்கல் எனர்ஜி மாதிரி, கேலரிஸ் மாதிரி இல்லை, வேறு ஏதோ ஒரு எனர்ஜி. அந்த எனர்ஜி என்னன்னு தெரியல, உள்ளுக்குள்ளே எவனா ஒன்று இருக்குது, அது என்னென்னு கண்டுபிடிக்கணும். உள்ளே வேறு ஏதோ ஒரு சமாச்சாரம் வந்து எனர்ஜி கொடுக்குது, அதை நமக்குள்ளே இருக்கிற அந்த சமாச்சாரத்தை கண்டுபிடிக்கணும். என்ன புண்ணியம் செய்தேனோ